தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் மலப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டார் நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என்னுயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம். அகர உயிரெழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததன அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வன எல்லாமாகி அல்லதாகி ஆகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வான். இங்க மதுரையில ரெகுலரா தாய்மலர் பாடல் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதன் தொடர்ச்சியா ஆசை என்னும் தலைப்புல மொத்தம் 118வது வகுப்பு போயிட்டு இருக்கு. இல்ல ஆசை என்னும் தலைப்புல 24வது தலைப்பு முதல் பாடல் பார்க்க. ஆசை எனும் பெருங்காற்றூடு இளவம் பஞ்சனவும் மனது அலையும் காலம் மோசம் வரும் இதனாலே கற்றதும் கேட்டதும் தூர்ந்து முக்திக்கான நேசமும் நல்வாசமும் போய் புலனாயில் கொடுமை பற்றி நிற்பரந்தோ தேசு பழுத்து அருள் பழுத்த பராபரமே நிராசை இன்றே தெய்வம் உண்டோ ஆசை எனும் பெருங்காற்றூடு இளவம் பஞ்சு எனவும் மனது அலையும் காலம் மோசம் வரும் இதனாலே கற்றதும் கேட்டதும் தூர்ந்து முக்திக்கான நேசமும் நல்வாசமும் போய் புலனாயில் கொடுமை பற்றி நிற்பரந்தோ தேசு பழுத்து அருள் பழுத்த பராபரமே நிராசை இன்றேல் தெய்வம் உண்டோ. வைராகியம் இருக்கிறவங்க தான் தெய்வத்தினுடைய சாநித்தியம் சுலபமாகும் சொல்லி சொல்றார். அதான் நிராசை. நிராசைன்னா நாம சாதாரண சொல்ற பாருங்க, ஆசைப்பட்டதுல நிராசையா போயிடுச்சு, அப்படி இல்லை. நிராசை என்பது இங்கு வைராகியம். எது மேலாம் நமக்கு பற்று இருக்கோ ஆசை இருக்கோ அதுல இருந்தெல்லாம் நீங்கிய ஒரு மனநிலை பக்குவம். அதுதான் சொல்லுவாங்க. வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு வைகுண்டம் கிட்டக்கன்னு சொல்லுவாங்க. வைகுண்டம் எவ்வளவு தூரம் சொன்னா வைராக்கியம் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம். அந்த வகையில இங்கே இந்த 24வது தலைப்பு ஆசை எனும். சில நேரத்துல சில பதிகங்கள்ல எந்த பாடல் எந்த வாசகத்தோடு தொடங்குகின்றதோ அதுவே தலைப்பா வந்துடும். அது போல இங்க ஆசை எனும் பெருங்காற்றூடு, ஆகவே இங்கு ஆசை எனும் தலைப்புல போட்டுடுறார். 24வது தலைப்பு மொத்த பாடல்ல அங்கிங்கனாதபடி தொடங்கி இந்த பாடல் வரையில் இது 322வது பாடல். அந்த ஒரு கணக்கு இருக்கு. 1452 அதுல இது 322வது பாடல். ஆசை உடையவர்களுக்கு பல கெடுதல்கள் வருமா.
அவன் படித்த கல்வியும் கேள்வியும் பயன்படாது போய்விடும் சொல்றார். அதுதான் இங்க சொல்லக்கூடிய கருத்து. அவன் என்னதான் படிச்சு கேட்டு வச்சிருந்தாலும் ஆசையில் மூழ்கியவனுக்கு அவைகள் எல்லாம் பயன்படாது சொல். நிறைய நேரம் அப்படிதான் இருக்கு. இங்க ஆசை சொன்னா அவா என்று சொல்லப்படுகின்ற பெரிய புயல் காற்றின் மத்தியில் அகப்பட்ட இலவம் பஞ்சுடைய கெதி எப்படியோ அது போல ஆசை வசப்பட்டவனுடைய நிலையும் சொல்றார். பஞ்சு என்ன ஆகும்? அலையும் காத்துல. ஆடி காத்துல அம்மியே பறக்குதுன்னா அது போல பஞ்சுக்கு என்ன கதி தெரிஞ்சதுதானே. அப்படி சொல்லும்படியாக நம்முடைய மனதானது இருக்கின்றதா. அப்படி அலைகின்ற காலத்தில் என்ன வருமா? மோசம் வரும் சொல்ற. மோட்சம் வரும் சொல்லல, மோசம் வரும் சொல்ற. மோசம் சொன்னா இங்க ஏமாற்றம் சொல்லி அர்த்தம் எடுத்துருக்கு. ஏமாற்றம் தான் நமக்கு மிச்சமாயிரும். இதனால என்ன ஆகின்றது? கற்ற கல்வியும் கேட்ட ஞான கேள்விகளும், கற்றதும் கேட்டதும், கற்ற அறிவு, கேட்ட கேள்வின்னா இங்க ஞான கேள்வின்னு சொல்லிடுற. ஞான கேள்வி சொன்னா ஆத்மாவை பற்றிய கருத்துக்களை கேட்டறிந்து வைத்திருந்ததும் கூட வீணாகிவிடும் சொல்றார். இருக்கிற நிறைய பேர் பார்க்குற வாழ்க்கையில் எவ்வளவு படித்திருந்தாலும் கூட நமக்கு பல சூழ்நிலைகளை பயன்படுறது இல்லை. ஆக இங்க கேள்வி சொன்னா ஞான கேள்வி சொல்லிடுறார். ரெண்டுமே என்னவா? அழிந்து அந்த இடத்துல நமக்கு மோட்சத்தை நாம் அறிய வேண்டும், அடைய வேண்டும் என்ற ஆசையும் கூட அங்கு இல்லாமல் போய்விடுகின்றதான். சாஸ்திரத்துல ஆசையை தவறுன்னு சொல்லல, பேராசை தான் தவறுன்னு சொல்றாங்க. நல்ல ஆசைகள் நல்லதுதான். சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை சொன்ன. அது போல நல்ல ஆசைகள்லாம் பிரயோஜனமானது தான். மோட்சத்திற்கு இதெல்லாம் தடையாக இருக்கின்றது. அதுதான் இங்க ரொம்ப அழகா சொல்ற. ஆசையனும் பெருங்காற்றோடு இலவம் பஞ்சனவும் மனது அலையும் காலம். எந்த நாள்ல சொன்னா மனது அங்க இங்க அப்படியே அலை பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அலை பாயுது கண்ணா சொல்றது போல மனசு அலை பாஞ்சிக்கிட்டு இருக்கான். இதுவா அதுவா. உலகத்துல எல்லா மக்களும் அப்படித்தானே. பாருங்களேன், மக்களுடைய பார்த்தா அவங்க முகம், மனநிலை, சூழ்நிலை, ஒருவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இந்த ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ல சிப்பு வச்சு அப்போல பகவான் ஏதோ சிப்பு வச்சு அனுப்பி விட்டுட்டார். எல்லாம் என்னவோ ஓடுது, ஓடி வருது. ஒரு முகத்திலையும் பார்த்தா என்ன கவலை, என்ன விவகாரம், ஏதோ சிந்தனை. ஒரு முகத்துல கூட ஒரு தெளிவா சந்தோஷமா அப்பா அப்படி இல்லையே. எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று இருக்கு. எல்லாரும் முகத்தையும் இப்ப பார்க்கலாம். சில நேரத்தை பார்த்தா சரி, நாமளும் அப்படிதான். நாம மட்டும் என்ன ஒழுங்காயின. நம்ம மனதில் 1008 கவலைகள், 1008 விவகாரங்கள். அன்ன விசாரம், பிறகு அதுவே விசாரம். சொர்ண விசாரம் சொன்னார் பாருங்க பட்டினத்தார். அது போல விசாரம் விசாரம் விசாரம். ஏதோ ஓடுறோம், ஓடி வரோம். இதுக்கு நடுவில் ஏதோ கோயில் சொல்லுவாங்க, பெரிய கோயில், குளம், ஆசிரமம், அப்படியா கொஞ்சம் டைவர்ஷன் இருக்கு. நம்ம நல்ல விஷயத்துல இருக்கணும். ஆகையினால இந்த ஆசை அது என்ன ஆகி விடுகின்றதா? மோசம் வரும்னு சொல்றாரு அலையிற காலத்தை. இதனால என்ன ஆகின்றது? கற்றதும் கேட்டதும் தூர்ந்து சொன்னா அதெல்லாம் வீணாகி விடுகின்றது. அதுதான் சொல்றாரு, அழகா சொல்றாரு. நல்ல இந்த வாசம் சொல்லிச்சுன்னா குரு வாசம்னு போட்டுடுறாரு ஒரே ஆசிரியர். குருவோடு சேர்ந்திருந்து நாம் பழகிய அந்த காலம், அந்த வாசமும் அந்த வாழ்க்கையும் கூட வீணாகி விடுகின்றதுதான். குருவிடத்தில் இருக்கிற வரையிலும், குருவோடு சேர்ந்து இருக்கிற வரையிலும் நமக்கு என்ன ஆகின்றது? சில விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா இருக்க போல இருக்கு. எப்படி ஏசிக்குள்ள இருந்தா ஒரு மாதிரி கண்டிஷன், ஏர் கண்டிஷன் தான் சொல்றான். அது போல ஒரு மாதிரி மனது கண்டிஷனா இருக்கு. அப்படி இப்படி விலைக்கு வந்துட்ட பிற்பாடு என்ன ஆகி விடுகின்றது? ஒரு வழியாயிடு. அதனால நல்ல குரு வாசம் போட்டாரு பாருங்க. அதுதான் சொல்றாரு. நேசமும் நல்வாசம் சொன்னா நல்லவர்களுடைய சேர்க்கை, சத்சங்கம் சொல்லி இங்க அர்த்தம் எடுத்துக்கணும். இந்த குருவனுடைய வாசமும் அது நீங்கி விடுகின்றதான். அடுத்து புண்ணிய ஸ்தலத்தில் வாழ்ந்திருப்பது நேசம், நல்வாசம். குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையும்
அல்லது நல்ல புண்ணிய கஷேத்திரங்களில் இருக்கக்கூடிய அந்த உணர்வும் அதுவும் கூட போய்விடுகின்ற சொல்றார். அதன் மீது இருக்கக்கூடிய நம்முடைய ஒரு விருப்பம் அதெல்லாம் நீங்கி விடுகின்றது சொல்லி சொல்றார். நீங்கி புண்ணிய ஸ்தலத்தில் வாழ்ந்திருப்பதும் கூட நம்முடைய மனதில் இருந்து அங்கே நீங்கி விடுகின்றது சொல்லி சொல்றார். அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கு, நம்ம வாழ்க்கையில நிறைய இடத்துல தவறெல்லாம் பண்ணுவோம், தெரிஞ்சோ தெரியாமையோ. நிறைய இடத்துல செய்யற அந்த தோஷங்கள்லாம் போறதுக்காக புண்ணிய கஷேத்திரம் போவோமா. அந்த புண்ணிய கஷேத்திரத்துல போய் பாவம் பண்ணோம்னா அது எங்க போய் தீரும்னா அது இன்னொரு இடத்துல. இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு, அந்நிய கஷேத்திர கிருத்தம் பாவம் புண்ணிய கஷேத்திர வினக்ஷேத்தி. மற்ற இடத்துலலாம் செய்யற பாவம்லாம் புண்ணிய கஷேத்திரத்துல இருந்து நம்ம செய்யற ஜபம் தியானத்தை போயிடுமா. புண்ணிய கஷேத்திர கிருத்தம் பாபம் வாரணாசியாம் நஷ்யத். புண்ணிய கஷேத்திரங்களை நிறைய பாவம் செய்யணும்னா அது எங்க தீருன்னா வாரணாசி, காசியில போனா போயிடுமா. வாரணாசியம் கிருத்தம் பாபம் எங்க வேணா கும்பகோணே வினஷ்யத்தி. கும்பகோணத்துல வந்து மகாமகம் வரப்போகுது, அங்க போனா போயிடுமா. சரி, கும்பகோணத்துல பாவம் செய்தன்னா கும்பகோணே வினஷ்யத்தி. அதான் சொன்னார், அந்த பாட்டை எழுதினாலும் கும்பகோணத்தை ஆளுன்னு சொல்லிட்டார். கும்பகோணே கிருத்தம் பாபம் கும்பகோணே வினஷ்யத்தி, அங்கேயே தீர்ந்து போயிடுன்னு சொல்றார். அது போல நல்ல புண்ணிய கஷேத்திரங்கள் இருந்து நாம் செய்கின்ற ஜபம் தியானம் அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு, அதுவும் கூட போய்விடுன்னு சொல்றார். நேசமும் நல் வாசமும் போய் புலனாயில் கொடுமை பற்றி. ஆமா, ஐம்புலன் வழியாக கொடுமையாக சம்சார பந்தத்தை அதிலேயே அழுந்தி நிற்பர் சொல்றார். மனசு அதிலேயே அழுந்தி இருக்கின்றது. ஐந்தெழுத்தின் உண்மை அதுவான அப்பொருளை நெஞ்சழுத்தி ஒன்றாகி நிற்கும் நாள். மனசுல அந்த எழுத்தினுடைய தத்துவத்தை உணர்ந்து அதிலேயே மனது அழுந்தி இருப்பதற்கு பதிலாக புலனாகில விஷயங்களில் சென்று அழுந்தி நிற்கின்றது சொல்லி சொல்றார். நம்ம எல்லா புலன்களை ஈர்க்கின்ற சக்தி உலகத்துல நிறைய இருக்கு, எங்க இல்லை. பார்க்கறதுல கேட்கறதுல எல்லாவற்றிலும் இருக்கு, சுவைப்பதில் எல்லாம் இருக்கிற இதெல்லாம் நம்மளை இழுக்கின்றது சொல்றார். புலனாயில் கொடுமை சொல்லிட்டார். புலன்கள் நம்மை ஈழ்க்கின்றது சொல்லி அதிலே அழுந்து நிற்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட ஆசை வலையில் கட்டுப்பட்டிருப்பவர் கட்டுண்டிருப்பவர் இந்த புலன்கள் மூலமாக. அதனால் தேசு சொல்லி சொன்னா ஒளி மிகுந்த அல்லது எனக்கு அருளை கொடுக்கக்கூடிய திருவருள் மிகுந்த பராபரமே. தேசு பழுத்த, வாக்கு பழுத்து மனம் பழுத்தோர் நோக்கும் திருக்கூத்துன்னு சொல்றார். அதுபோல் தேசு பழுத்த சொல்லி சொன்னா அருள் நிறைந்த அருள் மிகுந்த. இந்த கோயில்களில் போடுவாங்க, முந்தெல்லாம் அருள் மிகும் போடுவாங்க. அது என்ன பண்றாங்க இப்போ ஆ பார் இல்லையா மீ ஆ மீ, அது நடுவில் இம்மு போட்டு அம்மின்னு ஆயிடும், எல்லாம் சுருக்கம் தான். ஆமா, அருள் மிகுன்றத ஆ பார் மீ. அது வரைக்கும் தேசு பழுத்த திருவருள் மிகுந்த பராபரமே. நிராசை, நிராசை சொல்லிச்சுன்னா ஆசை இல்லாமல் இருப்பது. இந்த ஆசை இல்லை சொல்லி சொன்னா தெய்வம் நமக்கு நெருங்கிய நிலையில் இருக்கும். அப்படி ஆசை உடையவனுக்கு தெய்வம் உண்டா சொல்லி சொன்னா தெய்வம் இருக்கு, அவனுக்கு ஏதோ தெய்வம்னு ஒன்று இருக்கு, அந்த அளவுல தான் இருக்கு, அதுக்கு மேல இல்லை. இப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஆசை, இறைவனை காணுவது கூட ஒரு ஆசை தான். இறைவனை காணுவது கூட ஒரு ஆசை இல்லையா? அதுதான் ரொம்ப அழகா சொல்ற. ஒருவனுக்கு தெய்வம் உண்டோ. நிராசை இல்லை என்றால் தெய்வத்தினுடைய சாநித்தியம் எளிதாமுன்னு கேட்கிறார். எளிதில்லை சொல்லி சொல்றார். ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனுடாயும் ஆசை அருமின்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட ஆனந்தமாமே. ரொம்ப அழகான பாடல். ஆக இந்த உயிர்கள் மாயை என்கின்ற இந்த மனதின் மூலமாக அது அதிலே அழுந்தி கிடக்கின்றது. அந்த மனம்தான் இந்த ஆசையில் நம்மை செலுத்துகின்றது. இந்த ஆசையானது மனதிலிருந்து புறப்பட்டு மனதை ஆட்டி வைக்கின்றது சொல். அப்படித்தானே, எல்லாருக்கும் ஒரு ஆசை, அதுதான் உள்ள இருந்து எல்லாரும் என்ன பண்றது, ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு. இதனாலதான் இதை ஆசை என்னும் பெருங்காற்றோடு காற்றோடு ஒப்பிட்டார்கள். பெரிய சூறை காற்று வீசி கொண்டிருக்கின்றது. அதுல இலவம் பஞ்சை போல நம்முடைய மனம் என்ன பண்றதா அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றது சொல்லி சொல்றார். அப்போ ஆசைதான் மனதை ஆட்டி வைக்கின்றது. இதனால்தான் மனம் ஆடி ஓடி சுழல்கின்றது சொல்லி சொல்றார், சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கு.
அதனாலதான் இந்த மனதை என்ன பண்ணுவாங்க, மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்குன்னு சொல்லி சொன்னார். அந்த குரங்கு எப்படி இருக்கான், குரங்கே சாதாரணமா நிறைய விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஆனா அதை ஒரு தேளம் கொட்டிடுச்சான், அது கொஞ்சம் மதுவையும் சாப்பிட்டுடுச்சான், அதுக்கு பேயும் பிடிச்சிடுச்சான். எப்படி இருக்கும் இல்லையா? கொல்லித்தேல் கொட்டி குதிக்கின்ற பேய்க்குரங்காய் கள்ளமனம் துள்ளுவது என் கண்டோ பராபரம். அப்படி இருக்க அந்த மனசு. சில நேரம் நம்ம வீடுகளில் பார்ப்போம், வீட்டில் சண்டைலாம் வரும், எதுக்கு இப்படி குதிக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்போம். அது போல. ஆனா இந்த மனசை எப்படி அவர் ரொம்ப அழகா சொல்றார், பொன் போல விளங்கும் மனம் சஞ்சலத்தால் குரங்காகும் சொல்றார். இந்த மனசு இருக்கே தங்கத்தை போலதான். தங்கம், இந்த ஏரியாலாம் தங்கம்ன்ற பேர் நிறைய வச்ச, தங்கப்பாண்டி, தங்கச்செல்லி இல்லையா? அது போல தங்கம். தங்கம்னா என்ன, ரொம்ப உயர்ந்தது ஒரு பொருள், உலோகம். அது போல இந்த மனமானது தங்கத்தை போன்றதான். ஆனா அது சஞ்சலத்தினால் குரங்காகி விடுகின்றது. ஆக இலகுவான பொருள்களில் பஞ்சே மிக, அதாவது என்ன பண்ண, சாஃப்டா இருக்கிறது, வெயிட் இல்லாதது. ஆனா அது என்ன பண்றதா, இந்த காற்று அடித்து சென்று விடுகின்றது. அதை போல நல்ல மனதை உடையவர்களையும் இந்த ஆசையானது பெருங்காற்றை போல அலைக்கழித்து விடுகின்றது. ஆக காற்று வேகத்தை தோற்றுவிக்க சொல்ல வந்தவர் பெருங்காற்றுன்னு சொன்னார். சாதாரண காற்று இல்லை, பெருங்காற்று சொல்றார். ஆகையினால மனம் ஒரு வழி நில்லாது பல வழியாய் அலைகின்றது சொல்றார். அதனால நாம் பெற்ற அறிவில் நம்மால் நிற்க முடியாமல் சென்று விடுகின்றது. ஆனால் ஞானிகளுக்கு மனம் அலையாது, ஞான சூன்யங்களுக்கு தான் மனது அலையும் சொல்றார். ஞானிகளுக்கு மனம் அலையாது, அதுதான் மோசம் சொல்றார். அவர்களையும் கூட அசைத்து பார்த்து விடுகின்றது பல நேரங்களில், அதுவும் இருக்கு. ஆக இதனால் கற்றதும் ஞான கேள்விகளும் தூர்ந்து முக்திக்கான நம்முடைய நல்ல ஆசை இச்சை இருக்கு, அதன் மேல் நமக்கு இருந்த ஒரு பற்றையும் கூட புலன்கள் என்ன பண்றதுனா இழுத்து கொண்டு சென்று விடுகின்றது. தூர்தல் சொன்னா வீணாகி விடுகின்றது. அதுதான் சொல்ற, ஞான கல்வி கேள்வி அற்ற அந்த நிலையில முக்தி என்ற நினைவே வருவதில்லை. அதாவது ஒருத்தர் சொன்னார், இவர் நல்ல ஒரு கதை, நாரத மகரிஷி வாழ்க்கையில. அவர் தான் நான் எப்பொழுதுமே நாராயணனை அதிகம் நினைப்போன், என்னை போல உலகத்தில் யாரும் இல்லைன்னு நினைச்சார். இதை புரிந்து கொண்டார் பகவான். புரிந்து கொண்டு, நாரதா, இந்த உலகத்துல உன்னை விட நிறைய பகவான் நல்லா நினைக்கிறாள் இருக்கிறாங்கன்னு சொன்னார். அது எப்படி சுவாமி, என்ன தவிர யாரும் இருக்க முடியாது. சரி, நான் ஒரு ஆளை சொல்றேன், நீ போய் பார்த்துட்டு வாங்க. அவர் வந்தார். பூலோகத்துல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு விவசாயி அங்க பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் சொன்ன அட்ரஸ் எல்லாம் கரெக்டா எழுதிட்டு வந்துட்டார். ஜிபிஎஸ்லாம் போட்டு பார்த்தார தெரியல. அந்த நிற்கிறார். அந்த விவசாயி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சார். எந்திரிச்சிட்டு என்ன காலை கடெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து அந்த விவசாயத்துக்குரிய அந்த பொருள்கள் எல்லாம் எடுத்து தோளில் வைக்கும்போது நாராயணா அப்படி சொல்லி எடுத்து தோளில் எடுத்து போட்டு வந்துட்டார். அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கார், எவ்வளோ நேரம் இந்த மனுஷன் நாராயணன் நினைக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கும். அவர் வந்தார், விவசாய வேலையெல்லாம் செய்தார். என்னென்ன பண்ணார், மாட்டை பிடிச்சி கட்டினார், என்னென்ன பண்ணணும் எல்லாம் பண்ணார், தண்ணி பாய்ச்சினார், எல்லாம் பண்ணார். அவர் சாப்பிட்டார், அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினார். அவர் சாயந்தரம் எந்திரிச்சார், எல்லாம் வேலை செய்துட்டு மறுபடியும் அந்த விவசாய பொருளெல்லாம் எடுத்து தோல் மேலே வச்சுட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டில் வந்து வாசல் படியில் இறக்கி வைக்கும்பொழுது நாராயணா அவ்வளோதான் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். இவருக்கு வந்ததே கோபம், நேர நாராயண இடத்துல வந்தார். ஆமாம், நான் உங்களை எப்படி நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், விடாத அல்லும் பகலும் அனவரதம் சொல்கிறா போல. அவர் என்னை விட அதிகமாக நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க. காலையில் ஒரு தடவை சொன்னார், சாயந்தரம் ஒரு தடவை சொன்னார், நடுவில் உங்களை சொல்லவே இல்லை. அவரை போய் அப்படி சொன்னீங்களே என்ன? அவர் பகவான் கேட்டா, சரி சரி நல்லது, ரொம்ப நல்லது. இன்னைக்கு நீ எத்தனை தடவை என்ன நினைச்சு என்ன சொல்லுன்னார். நான் எங்க நினைக்கிறது ஒண்ணு, அவரே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நேரம் கூட நினைக்க முடியல, நினைக்கிற வேலையா கொடுத்தீங்கன்னார். அப்போ ஒரு வேலை இல்லாத உன்னாலேயே இன்னைக்கு ஒரு வேலை நினைக்க முடியல. அவ்வளோ வேலைக்கு நடுவில் அவன் 2 வேலையா நினைச்சாள், 2 வேலை நினைச்சாள். அது பெரிய விஷயம் இல்லை. அதனால ஞானத்தை நிற்பவர்கள் கூட மனசஞ்சலத்தில் இதெல்லாம் நினைவில்லாமல் போய் விடுகின்றதா. எங்க நினைக்கிறது ஒண்ணு இல்லையா? இறைவனை மறந்து புலன்கள் வழியெல்லாம் சென்று விடுகின்றதா.
அப்படி செல்வதைத்தான் அந்தோ சொல்றார். கொடுமை பற்றி நிற்பர் அந்தோ. அந்தோ அந்தோ அந்தோவே சொல்றார் பாருங்க திருவாச்சகத்தை. அது போல அந்தோ பாவ வழிகளில் சென்று இந்த மனமானது கொடுமைகள் பலவற்றை செய்கின்றது. தீய நெறி செல்வதால் அந்தோன்னு சொல்லிட்டாராம். இறைவன் தேஜோமயமான அருள் சொரூபன். ஆகவே தேசு பழுத்த அருள் பழுத்த பராபரமே சொன்னார். வாக்கு பழுத்து மனம் பழுத்தோர் நோக்கும் திருக்கூத்து அந்த நாள் என்னைக்குன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். ஆக ஆசை அற்றவர்க்குத்தான் இறை தரிசனம் கிட்டுமாதலின். நிராசையின்றே தெய்வம் உண்டோ. அவ அறுத்த ஒரு அதிகாரமே இருக்குல்ல, அவ அறுத்த திருக்குறள் இருக்கு. பெருங்காட்டு சொல்றது இங்க சண்டை மாறுதுன்னு சொல்லுவார். சுழல் காற்று சோராத ஆசையாம் காணாறு வானதி சுரந்ததன மேலும் மார்ப்ப கைப்பரிசுக்காரர் போல் அறிவான வங்கமும் கைவிட்டு மதிமயங்கி கள்ள வங்கக்காலர் வருவர் என்று அஞ்சியே கண்ணறிவி காட்டும் இளியன்னு சொல்றார். அது சண்டை மாறுதான், வீசுகின்றதான். சுழல் காட்டு சுழற்சி சுழட்டி அடிக்கிறது. அதைதான் பெருங்காற்று சொல்லிட்டார். ஆக இந்த பாடலோட கருத்து என்ன? அறிவாகிய ஒளி மிகுந்து திருவருள் முதிர்ந்து திகழ்கின்ற மேலான தெய்வமே, ஆசை எனும் பெரிய காற்றின் நடுவே மாட்டிக்கொண்ட இலவம் பஞ்சு போல என்னுடைய மனம் அலையும் காலத்து அதற்கு ஏமாற்றமே மிச்சம், ஏமாற்றமே வரும். இதனால கற்று கேட்டு பெற்ற ஞானம் அனைத்தும் கெட்டு வீடு பெற்றுக்கான அதன் மேல் உள்ள அன்பும் ஆசையும் ஆர்வமும் நல்ல புண்ணிய ஸ்தலத்தில் வசிப்பதும் போய் ஐம்புலன் வழி சென்று இல்லாத தீமையை எல்லாம் பற்றி நின்று கொண்டிருப்பர். அந்தோ அவா எனும் நிலையில் அவா அரும் நிலை இல்லையேல் தெய்வம் என்ற ஒன்று அறிவுக்கு புலப்படுமோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக்ஷேபார்த்தம். புலப்படுமோ என்றால் புலப்படாது. அதுதான் இங்கே பதில். அடுத்து இரண்டாவது பாடம். இறப்பானங்கொருவன் அவன் வேண்டுவ கேட்டு அருள் செய்யன ஏசற்றே தான் புறப்பான் தன் அருள் நாடி இருப்பது போல் எங்கும் நிறை பொருளே கேளாய் மரப்பான்மை நெஞ்சு நன்யான் வேண்டுவ கேட்டு இறங்கனவே மௌனத்தோடு அந்தரப்பான்மை அருள் நிறைவில் இருப்பதுவோ பராபரமே சகஜ நிஷ்டை. இறப்பான் அங்கொருவன் அவன் வேண்டுவ கேட்டு அருள் செய்யன ஏசற்றே தான் புறப்பான் தன் அருள் நாடி இருப்பது போல் எங்கும் நிறை பொருளே கேளாய் மரப்பான்மை நெஞ்சனன் ஞான் வேண்டுவ கேட்டு இறங்கனவே மௌனத்தோடு அந்தரப்பான்மை அருள் நிறைவில் நிற்பதுவோ பராபரமே சகஜ நிஷ்டை. உன்னுடைய அருள் நிறைவிலேயே மனது இயல்பாக இருப்பதைத்தான் சகஜ நிஷ்டை என்று சொல்லுகின்றார்கள் சொல்றாங்க. சகஜ நிஷ்டை சகஜ மார்க்கெல்லாம் சொல்றாங்க பாருங்க. நாம இருக்கிறது சகஜமா நம்ம சொல்லணும். சகஜமா இருங்கன்னு சொல்ல என்ன அர்த்தம்? நாம ஃப்ரீயா இருங்கன்னு சொல்ற அர்த்தத்தில் நாம் பயன்படுத்துறோம். அதே போல நாம இருப்பது தான். நான் வேற எதுவாகவும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் நான் இல்லை. நானாக இருப்பது, தானாக இருப்பது, தன்னிலே தானாய் இருப்பது. நல்ல வார்த்தை. உன் திருவருள் நிறைவில் இருப்பதுவோ சகஜ நிஷ்டை என்று இங்கு கேட்கின்றார். கேள்வி கேட்கிறாருன்னா அதுதான் சகஜ நிஷ்டைன்னு சொல்றார். இறப்பான்னு சொன்னா பிச்சை எடுப்போன்னு சொல்லி அர்த்தம். இறப்பவன், யாசகம் கேட்பவன். அவன் புறப்போன் அப்படின்னா யாசகம் தருபவர், ஈபவர் அல்லது காப்பவர் சொல்லலாம். யாசகம் கேட்பவனாகிய ஒருவன் எனக்கு வேண்டியவர்களை கேட்டு அந்த இடத்திலே கொடுப்பவனுடைய அருளை வேண்டி நிற்பது போல், கொடுக்கிற ஆளை சார்ந்து நிற்பது போல
ஏசற்றே சொல்லி சொன்னா பழியற்று, பழிப்பதற்று. புறப்பான், புறப்பான்னு சொன்னா காப்பாற்றுபவனுடைய அருள் நாடு எதிர்பார்த்து. யார் நமக்கு எது கொடுக்குறாங்களோ அவங்களுடைய அருள் சொல்லி சொன்னா அவங்க எப்பொழுது கொடுப்பாங்க, நமக்கு இறங்கி வந்து கருணை புரிவார்கள் என்று ஏங்கி தவித்து அவருடைய அந்த கருணைக்காக நிற்பது போல நம்ம கொடுக்குறவங்கள படிப்போமா? படிக்க முடியுமா? படிக்க முடியாது, படிக்க கூடாது. அப்படி நாடி அருள் நாடி எதிர்பார்த்து இருப்பது போல் எங்கும் எல்லா இடங்களிலும் வியாபகமாக உள்ள பரம்பொருளே. கடவுள் எங்க இருக்கார்? எங்கும் இருக்கார். அந்த வார்த்தை சுலபமா சொல்லிடுறோம். எங்கும் இருக்கிற கடவுளை நாம எங்கன்னா பார்த்துருக்கிறோமா? ஏன் பார்க்கல? விஸ்வரூப தரிசன யோகத்துல அழகான ஒரு முகவரை நான் சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல அருமையா சொல்லியிருக்கேன். எங்க இறைவன் இருக்காருன்னா எனக்கு தெரியலையே. அவர் தான் எங்க இருக்கார், எல்லா இடத்துல இருக்காருன்னு எனக்கு தெரியலையே. எங்கும் வியாபகமாக அவர் தான் இருக்கின்றார். அப்படி எப்படி எங்கும் இருக்கக்கூடிய இறைவனே நீ கேட்டு அருள்வாயாக. மரத்தினுடைய தன்மையினை ஒத்த மனதை உடைய அடியவன் விரும்புபவர்களை நீ கேட்டு அருள் செய்ய வேண்டும், இறங்கி அருள வேண்டும் சொல்லி கேட்கிறார். மரப்பான்மை நெஞ்சு நன்யா வேண்டுவ கேட்டு இறங்கெனவே நீ எப்படி இருக்கின்றாய்? மௌனத்தோடு. மௌனத்தோடு சொல்லி சொன்னா இறைவன் மௌன வியாக்கியா சொல்றது போல இறைவன் மௌனத்தோடு தான் இருக்கு. மௌனமா நம்மளும் மௌனத்தோடு தான். பேச்சு இல்லைன்னு வச்சிங்களா, அங்க என்ன இருக்கும்? மௌனம் தானே இருக்கும். ஆக மௌனத்தோடு ஆகாயத்தின் தன்மை அமைந்த அருள் தேவ இறைவனே, அருள் இறைவனே நிறைவின் பூரண நிலையில் இருப்பதுவோ இருப்பது தானோ. நான் உண்மையை புரிந்து கொண்டு நான் அதுவாக இருந்து கொண்டு என் மனதில் ஏற்பட்ட எல்லா விதமான சஞ்சலங்கள் சபலங்கள் எல்லாம் நீங்கி மௌனத்தோடு நான் நானாக இருப்பதுவோ சகஜ நிஷ்டை பராபரமன் கேட்கிறார். அதுதான் இந்த பாடல்ல கேட்கிறேன். நமக்கு உண்மை புரிந்து விட்டால், நான் யார் என்று நன்கு தெரிந்து விட்டால், இறைவனுடைய திருவருள் நமக்கு முழுவதுமாக நமக்கு மனதில் வந்து தங்கிவிட்டால் நாம் இருப்பது எதுவோ அதுதான் சகஜ நிலை. சகஜ நிஷ்டை சகஜ நிஷ்டை அப்படிலாம் நிறைய சொல்கிறோம் பாரு. அந்த வார்த்தை தான் நம்மளை மறுட்டுது. நான் நானாக இருப்பது, நான் என்னவா இருக்கணுமோ நான் அதுவாக இருப்பது, அந்த அருள் நிறைவில் பூரண நிலை இருப்பது தானோ பராபரமே என்னுடைய சகஜ நிஷ்டை என்று சொல்லுவது. ஆக நான் நானாக இருக்கும் நிலை. அப்போ நான் நானாக இப்போ இல்லை. நான் என்னவா இருக்கேன்? நான் வேறு எதுவாகவும் இருக்கின்றேன். நானே நானா யாரோ தானா? மெல்ல மெல்ல மாறினேன், மெல்ல மெல்ல மாறிட்டேன். நான் நானா இல்லை. நான் சொல்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன? நான் எங்கும் நிறைந்த என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபம். நான் அதுவாகி நிற்பது என்னான்னு ஒரு இடத்துல கேட்கிறார். நான் நீயாகவும் நானாகவும் இருப்பது, நான் அதுவாகி இருப்பேன். அதுவாக இருப்பேன்னா நான் அந்த பிரம்மமாக ஆனந்த ஆத்மஸ்வரூபமாக இருப்பது சொல்லி அர்த்தம். அதுதான் நான். அந்த நானை விட்டுட்டு நான் வேற எங்கெங்க அந்த நானெல்லாம் தேடுறேன். அந்த இயல்பான நானாக இருக்கும் நிலைதான் பராபரமே இறைவனே அந்த பூரண நிறைவில் இருப்பதுதான் சகஜ நிஷ்டை என்று சொல்லுவார்களோ அப்படி சொல்லி இந்த பாட்டுல கேட்கிறார். எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்குகின்ற பரம்பொருளே பராபரமே கேட்பாயாக. நான் சொல்றேன், கொஞ்சம் கேளு. பிச்சை கேட்கும் ஒருவன் பழிச்சொல்லை எதிர்நோக்காது. இப்போ நம்ம ஏதோ கேட்க போறோம், பிச்சை கேட்டோம்னா சந்தோஷமா வா என்று கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம கை காலெல்லாம் அலம்பி பூஜை பண்ணியா தானம் கொடுப்பாங்க. அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் கொடுக்கறது பெரிய விஷயம்தான். அப்படிலாம் இல்லை. ஆக பிச்சை கேட்கின்ற ஒருவனுக்கு பழிச்சொல் வரும், அதை எதிர்நோக்காது கொடுப்பவன் அருளையே நாடி இருப்பது போல மரம் போன்ற மனதை உடைய நான் வேண்டுவ கேட்டு நான் என்னெல்லாம் கேட்கறனோ அதையெல்லாம் கேட்டு இறங்குவாயாக, எனக்கு அருள் புரிவாயாக. மௌனம் மௌனமாய் ஆகாயம் போல உயர்ந்து காணும். மௌனமாய் என்னுடைய மனதில் மௌனம் நிறைந்திருக்கின்றது. உலகம் எங்கும் மௌனம் தான் நிறைந்திருக்கின்றது. எங்கும் மௌனம், எதிலும் மௌனம் தான் இருக்கு. நான் தான் அந்த மௌனத்தை புரிந்து கொள்ளாமல் ஏதோ விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மௌனத்தை போல எங்கும் ஆகாயத்தை போல உயர்ந்து காணும் தன்மையாய் அருளின் முழுமையில் நிற்பதுவோ இருப்பதுவோ இயல்பான நிட்டை என்று சொல்லுகின்றார்கள். நான் நானாகி தானாகி இருப்பதுவோ சகஜ நிஷ்டை என்று இந்த இடத்தில் இந்த பாடலை நிறைவு செய்கின்றார். அடுத்து மூன்றாவது பாடல்.
சாட்டையில் பம்பர ஜாலம் போல் எலாம் ஆட்டுவா நிறையன அறிந்து நெஞ்சமே தேட்டம் ஒன்றர அருட்செயலில் நிற்றியேல் வீட்டரம் துறவரம் இரண்டும் மேன்மையே சாட்டையில் பம்பர ஜாலம் போல் எலாம் ஆட்டுவா நிறையன அறிந்து நெஞ்சமே தேட்டம் ஒன்றர அருட்செயலில் நிற்றியேல் வீட்டரம் துறவரம் இரண்டும் மேன்மையே. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வினை வழித்தான் அமைந்திருக்கின்றது. அந்த வினை வழித்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிதான் இருக்கும்னு சொல்ற. இங்கு சாட்டை சொல்றது பம்பரத்தை ஆட்ட உபயோகிக்கும் ஒரு கருவி. நாம் ஒரு பம்பரத்தை விடுறோம், அது எவ்வளவு நேரம் சுத்தம், எவ்வளவு வேகமாக விட்டாலும் கொஞ்ச நேரம் சுற்றி ஓய்ந்து விடுகின்றது. ஆனா இந்த உலகம் சுத்திக்கிட்டு இருக்கே, இந்த உலகத்தை யாரு சாட்டையில சுத்தி விட்டாங்க? அவ எவ்வளவு பெரிய சாட்டை இருக்குன்னா, சுத்தி விட்ட இந்த உலகம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கு? சுத்துறது மட்டும் இல்லை, ஒரே அதே அளவு ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்பீட்ல ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கொஞ்சம் அப்படி ஜெர்க் ஆனா கூட என்ன ஆயிடும், மொத்தம் கொட்டிடும், மொத்தம் முடிஞ்சு போச்சுன்னா. அப்படி இந்த உலகத்தை பண்ணியிருக்காரு. சாட்டையில் பம்பர ஜாலம் போல் எல்லாம் ஆட்டுவான் இறையென அறிந்து நெஞ்சமே. அழகான வரிகள், இதெல்லாம் மனதில் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள். அது போல நெஞ்சமே, உலகத்தை எல்லாம் எப்படி ஆட்டி வச்சிருக்கானோ அதை போல என்று அறிந்து கொள் நெஞ்சேன்னு சொல்றார். ஜாலம் சொன்னா கூட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு வடை சொல்லலாம். ஜாலம், இந்திர ஜாலம் சொல்றோம் பாருங்க. அது போல எல்லாம் என்றது உலகங்களை, உலகத்து உயிர்களையும், உலகம் சொன்ன என்ன, உலகத்தில் உள்ள உயிர்கள் சொல்லி அர்த்தம். அதை எல்லாம் என்னவா பம்பரத்துக்கு ஓமையா சொன்னார். பம்பரம் எப்படியா சுழன்று கொண்டிருக்கின்றதோ அது போல எல்லா உயிர்களும் உலகமும் அதை எல்லாம் ஆட்டுகின்றவன் யார்? ஒருவன் இருக்கின்றான். ஒருவன் உண்டே தில்லை அம்பலத்தை சொல்றது போல, கூட்டு வைப்பானும் உறங்கு வைப்பானும் முயன்றவனை ஒன்றை கூட்டு வைப்பானும் ஒருவன் உண்டே தில்லை அம்பலத்தை சொல்றது போல எல்லாவற்றை ஆட்டி வைத்து கொண்டிருக்கோடு ஒருவன் இருக்கின்றான். இந்த பாடல் ரொம்ப அழகா சொல்றார். நெஞ்சிற்கு அறிவுறுத்தலாம், நம்முடைய மனதிற்கு ஒரு அறிவுரையை தருகின்றார். அறிவுறுத்தல். தேட்டம் சொன்னா கவலை இல்லாது இருத்தல், தேட்டம் சொல்லலாம். அல்லது பிரபஞ்சத்து ஆசைன்னு சொல்லலாம். ஆசைகளிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய கவலையற்ற நிலையையும் சொல்லலாம். தேட்டம் ஒன்றற கவலையற்று இருத்தல். நம்மளால முடியுமா கவலை இல்லாத இருக்கிறது? காவை பிடிச்சிட்டா வலையை விட்டுணுன்றார். கவலை, கா என்பது கடவுள். ஆமா ஆமா, கான்றது கவலை. வலையிலே நாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வலையை விட்டுட்டு காவை பிடிச்சிக்கோன்னார். ஆனா நம்ம எங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம்? ஆமா, இந்த பாடல் நெஞ்சிற்கு ஒரு அறிவுறுத்தல். தேட்டம் பிரபஞ்சத்து ஆசை அல்லது கவலை இல்லாது இருத்த. கவலை இல்லாத மனிதன் முடியுமாண்ணா? இந்த வார்த்தை சொல்லும் போதே சந்தோஷமா தான் இருக்கு சுவாமி, கவலை இல்லாத இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முடியலையே. அருள் சொன்னா இறை அருள். வீட்டரம் என்றால் இல்லறத்தை. அழகான வார்த்தை. சாட்டையில் பம்பர ஜாலம் போல் ஆட்டுவான் இறையென அறிந்து நெஞ்சமே. ஒரு நாளைக்கு ஒரு தாய்மலர் பாட, தினசரி தியானம் போல ஒரு பாட்டை எடுத்துக்கிறது, அந்த பாட்டு கருத்தை நினைக்கிறது, சிந்தனை பண்றது, நல்ல விஷயங்கள் தான் இருக்கு. வீட்டறம் இல்லறம் சொல்லிட்டார். நிறைய பேருக்கு என்ன, ஏதோ சாமியார் ஆயிட்டா சன்னியாசி ஆயிட்டா தான் மோட்சம் போல இருக்கு, நமக்கெல்லாம் இல்லை. அப்படி ஒரு குற்ற உணர்வு இருக்கு. அப்படிலாம் இல்லை. ஒரு வகையில பார்த்தா மோட்சத்திற்கும் சன்னியாசத்திற்கும் சம்பந்தமே இல்லை. சன்னியாசம் வாங்கிட்டாலே மோட்சம்னு இல்லை, இல்லறத்தை இருப்பவர்கள் மோட்சம் இல்லைன்றதும் இல்லை. இரண்டு வாழ்க்கை முறையே ஒருவனுக்கு மோட்சத்தை கொடுக்காது.
அந்த வாழ்க்கை முறையில் அவன் வாழ்ந்த வாழ்க்கை தான், எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் மோட்சத்தை நிர்ணயிக்கின்ற காரணம். இல்லறவாசியாக இருந்து இல்லற தர்மத்தை ஒழுங்கா கடைபிடிச்சிருக்கணும். துறவரத்துக்கு துறவர வாழ்க்கை நெறிமுறைகள் ஒழுங்கா கடைபிடிச்சிருக்கணும். இல்லறவாசியாக இருந்து இல்லற தர்மங்களை முறையாக கடைபிடித்து நம்முடைய பிராரப்தத்துல நல்ல ஒரு குரு கிடைச்சிருந்தாருன்னா அந்த குரு மூலமாக சாஸ்திரங்களை படித்து ஞானத்தின் மூலமாக, ஞானமே மோட்சத்தை நிர்ணயிக்குமே தவிர வாழ்க்கை முறை மட்டும் நிர்ணயிக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சன்னியாசியாக இருந்து சம்சாரியாக இருந்து மோட்சம் கிடைக்காத ஆளுங்களும் இருக்கு. இல்லறத்திலிருந்து முறையாக தர்மங்களை கடைபிடித்து ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள்லாம் யார்? அப்படிலாம் யாருன்னா இருந்தா ஒருத்தர் 2 பேர் எனக்கு உதாரணம் சொல்லுங்களேன் பகவானன்னு சொல்லி அர்ஜுனன் பகவான் இடத்துல கேட்கும் பொழுது ஜனகாதயகன்னு சொல்லிட்டார். நமக்கெல்லாம் சாதாரண இல்லற வாழ்க்கை நடத்தி நமக்கு அது இல்லை இது இல்லை நேரம் இல்லை எங்கெங்க வருதுன்னு சொல்றோம். ஜனகர் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்தவர், ராஜா இல்லையா? ஜனகர் யாரு? திரௌபதியுடைய அப்பாவா? பரவாயில்ல, அலர்ட்டா இருக்கிறீங்களே. அதனால்தான், அப்படி இருந்ததுனால்தான் ஜனகர் ராமருக்கு மாமனார் ஆனாரு. என்ன புண்ணியம் செய்தனைன்னு சொல்றது போல யசோதையை சொல்லும்போது உலகத்துல எங்கும் உள்ள அந்த பரம்பொருள் உன்னோட வயிற்றுல பிறக்கிறதுக்கு நீ என்ன புண்ணியம் செய்தன்னு சொல்ற. அது போலத்தானே ஜனகர் முதலியோர். அஸ்வபதி யார் தெரியுங்களா? கைகேயினுடைய அப்பா. கைகேயின்னா நம்ம ஒரு மாதிரி தவறா நினைச்சுக்கிட்டோம். அவங்க அப்பா அஸ்வபதி, அவரும் ராஜரிஷி. நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆகிய எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இல்லறத்துல இருந்தாலும் சரி துறவரத்துல இருந்தாலும் சரி, லோகேஸ்மின் துவிதா நிஷ்டா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானம் கர்ம யோகேன யோகினாம். அர்ஜுனா, வேதத்தின் மூலமாக 2 விதமான வாழ்க்கை முறை என்னால் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பக்குவத்தை பெறுவதற்கு இல்லறமும் பக்குவப்பட்டவர்களுக்கு துறவரமும் என்னால் இந்த உலகத்தில் வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இல்லறவாசியாக இல்லற தர்மங்களை கடைபிடித்து ஞானம் கடிச்சு மோட்சம் அடையலாம். துறவரத்துல துறவர வாழ்க்கையுடைய தர்மங்களை கடைபிடித்து அங்கும் ஞானத்தினால்தான் மோட்சம். ஆக 2த்துல ஞானத்தினால்தான் மோட்சம். அதை புரிஞ்சுக்கணும். ஞானம்தான் மோட்சத்தை கொடுப்பது, வாழ்க்கை முறையை மோட்சத்தை கொடுக்காது. அது நம்ம மனதில் எதனா ஒரு குற்ற உணர்வு இருந்தால் அது நீக்கிக்கும். அதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு நேர் அர்த்தத்தை தராப்பல இங்க சொல்ற. வீட்டறம் துறவரம் 2ம் மேன்மையேன்னு சொல்லிட்டார். துறவரத்துக்கு ஒரு மேன்மை இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அந்தந்த வாழ்க்கை முறை கடைபிடிக்க வேண்டிய தர்மத்தை கடைபிடித்தால் 2மே உயர்ந்தது. அதுவும் பிறன் பழிப்பது இல்லாய் நன்றுன்னு சொன்னார் திருக்குறள்ல. எந்த வாழ்க்கை முறையும் பிறர் பழிக்காம வாழ்க்கை முறையா இருக்கணும். இல்லறவாசியா இருந்தாலும் சரி துறவரவாசியா இருந்தாலும். அது துறவுல இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஒரு கடமையை தர்மத்தை ரொம்ப தாழ்த்தி தான் சொல்லியிருக்கார். கட்டுப்பாடுலாம் நிறைய விதிச்சிருக்காங்க. ஆக இறைவனுடைய திருவருளில் நில்லாமல் போனால் இல்லற துறவர 2ம் மேன்மை உடையது அன்று என்பது இங்கு கருத்து. நெகட்டிவா சொன்னா, எந்த நெறிமுறைகளை வகுத்து கொடுத்தாரோ அந்த நெறிமுறைகள் இல்லை என்றால் இல்லறவாசியா இருந்தாலும் துறவரவாசியா இருந்தாலும் வீண் சொல்லிடுறார். இருவினை பாச கயிற்று வழி ஆட்டுவிப்பானும் ஒருவன் உண்டே தில்லை அம்பலத்தே நெஞ்சமே தேட்டம் ஒன்றற அருட்செயல் நிற்றியே ஆசையற கவலையின்றி மனதை நீ வைத்திருந்தால். அதுதான் இங்க அருள் செயல் நிற்றியல். நெஞ்சமே தேட்டம் ஒன்றற அருட்செயல் நிற்றியல் சொல்றார். பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்றார். நாட்டமென்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்புன்னு சொல்றார். வாழ்க்கையை மேன்மை அடையணும்னு சொல்லிச்சுன்னா ஒரே நாட்டமா இரு, ஒரே நோக்கமா இரு. உண்மையே தேடுவதிலே உன்னோட நோக்கம் இருக்கட்டும். எந்நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய ஸ்ரீ சங்கரந்தால் மறவாமை பொருள் என்றே சொல்றாரு பாருங்க. சாக்கிய நாயனார் வரலாறுல ரொம்ப அழகான வரி அது. அது போல நாட்டம் ஒன்றே இரு, நாட்டம் என்றே ஒரே நாட்டம். அதுக்கு என்ன பண்ண? சர்க்குரு பாதத்தை நம்புன்னா சர்க்குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த வார்த்தையை கேட்டுக்கோ. அந்த வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இருக்கட்டும், நம்புன்னு சொல்றாரு. அப்படின்ட்டார் வார்த்தை இது. சர்க்குரு பாதத்தை நம்பு. ஆமா, திருவருள் செயல் நிற்றியே வீட்டறம் துறவரம் 2ம் மேன்மையே. நல்ல பாடல் இது, நல்ல மனசுல வச்சுக்க வேண்டிய பாடல் தான் நமக்கு. காடே திருந்தென்ன காற்றே புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன்பில்லாத இல்லையா நீ இருந்தினா நாடே இடைமருது ஈசருக்கு மெய்யன்பர் நாரியற்பால் வீடே இருப்பின்னு மெய்ஞான வீட்டின்பம் மேவுவரே. இதுவும் பட்டிருந்தார் பாடத்தான். இடைமருது சொல்லி சொன்னா திருவிடை மருது. ஆமா, அங்கதானே அவர் இருந்தார். அப்புறம் தானே புறப்பட்டுருவார்.
இந்த பக்கம் கோபுரத்தில் பட்டினத்தார் இருப்பார், அந்த பக்கம் கோபுரத்தில் பத்திரகிரியார் இருந்தாராம். ஒரு நாள் சாமியார் வந்தார், பசி உட்காந்துருந்த இவரை பார்த்துட்டு, சாமி எனக்கு பசி எடுக்குதுன்னா இருக்கான்னு கேட்டார். அப்படி பார்த்தாரா, பார்த்துட்டு அந்த பக்கம் கோபுரத்தில் ஒரு கிரகஸ்தர் இருக்கான், அவங்ககிட்ட போய் கேளு சாப்பாடு இருக்கும் போன்னுட்டாராம். யார்? அவர் பத்திரகிரியார். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு திருவோடு வச்சிருந்தார், போய் வீட்டெல்லாம் பிக்ஷை எடுத்து விட்டு வருவார், கொண்டு வந்து குருநாதரை கொடுத்துட்டு மீதி இருந்து அவர் சாப்பிட்டு, அதில் மீதி இருந்தால் ஒரு நாய் ஒன்று வச்சிருந்து, ஒரு நாய் வந்து சுற்றி வந்துடுச்சு, என்ன பண்ணுறது பாவம், அதுக்கும் போட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பார். அந்த ஒரு பாத்திரம் வச்சுட்டு நாய்க்கு கொஞ்சம் போட்டதுனால அவர் கிரகஸ்தன் சொல்லிட்டார். அவர் போய் கேட்டார், சாப்பாடு வேணும். எப்பா இல்லையப்பா. இல்லை, அந்த கோபுரத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார், இங்கே ஒரு கிரகஸ்தன் இருக்கிறான், அவங்ககிட்ட போய் கேளுன்னார். அப்படியா, நம்மையா சொன்னார் கிரகஸ்தன்? யோசித்தாராம். திருவோடு வச்சிருக்கோம், நாய் இருக்கு, அது போட்டுக்கிட்டு இருக்கோம், கோடு அந்த ஓட்டு எடுத்து நாய் தலையில் போட்டார். நாயும் போய் சேர்ந்தது, இவரும் புறப்பட்டுட்டார். அதன் பிறகுதான் அவர் அங்கே திருவடை மருதனும் புறப்பட்டு அப்படியே சுற்றி வந்து திருவத்தூருக்கு வரார். அங்கே வந்து எங்கே உனக்கு பேய்க்கரும் இனிக்கிறது அங்கே உனக்கு மோட்சம் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோனம் தரும் ஞானமூட்டி எனக்கு ஓட்ட ஆனந்தம் இட்டு அருளாய் பராபரன்னு சொல்றார். எங்கு ஞானமானது நிஷ்டையாகின்றது அங்கு மோனம். மோனம் என்பது என்ன? முக்திக்கு வித்தான மோன கரும்பு வழி தித்தித்திட விளைந்த தாய்ப்பனர் சொல்றார். அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்த அர்த்தம் புரியும். அங்கே ஞான நிஷ்டை கிடைச்சது, அந்த இடத்துல சமாதி அடைஞ்சு பட்டினத்தார். அது ஒரு புண்ணிய கஷேத்திரம் தான். சென்னையும் கூட எந்த கஷேத்திரம் புண்ணிய கஷேத்திரம் இல்லை, எல்லாம் புண்ணிய கஷேத்திரம் தான். பெரிய பெரிய மகான்கள் வாழ்ந்து நடந்து இருந்து நிறைவு பெற்றார்கள். அதனால ரொம்ப அழகா சொல்றார், வீடே இருப்பினும் மெய்ஞான வீட்டின்பம் எழுவார். சரி, ஆக மனமே சாட்டை இல்லாத பம்பர கூட்டம் போல எல்லாவற்றையும் ஆட்டுவான் இறைவன் என்று அறிந்து கவலை ஒன்று இன்றி திருவருள் கலந்து நிற்பதானால் இல்லறம் துறவரம் என்ற இரண்டும் மேலான அறங்கள். ஞாபகம் பாருங்க, இல் அறம் துறவரம், ரெண்டுத்துல அறம் இருக்கு, ரெண்டுத்துல அறம் இருக்கு. அவரவர்கள் அவரவருடைய அறத்தோடு தர்மத்தோடு வாழ்ந்தால் என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். ரெண்டுத்துல அறம் இருக்கு, ரெண்டுத்துல தர்மம் இருக்கு. அடுத்து 4வது பாடல். தன் நெஞ்சம் நினைப்பொழியாது அறிவிலினான் ஞானமெனும் தன்மை பேச உன் நெஞ்சம் மகிழ்ந்தொரு சொல் உரைத்தனையே அதனை உண்ணி உருகேன் ஐயா வன் நெஞ்சோ இறங்காத மர நெஞ்சோ இருப்பு நெஞ்சோ வைரமான கல் நெஞ்சோ அல்லது மண்ணாங்கட்டி நெஞ்சோ எனது நெஞ்சம் கருதில் தானே தன் நெஞ்சம் நினைப்பொழியாது அறிவிலினான் ஞானமெனும் தன்மை பேச உள் நெஞ்சம் மகிழ்ந்தொரு சொல் உரைத்தனையே அதனை உண்ணி உருகேன் ஐயா வன் நெஞ்சோ இறங்காத மர நெஞ்சோ இரும்பு நெஞ்சோ இரும்பு நெஞ்சு போட்டு இருப்பு நெஞ்சு போட்டிருக்கா இருப்பு நெஞ்சோ வைரமான கல் நெஞ்சோ அல்லது மண்ணாங்கட்டி நெஞ்சோ எனது நெஞ்சம் கருதில் தானே. என்னுடைய மனதை நான் நினைக்கும் பொழுது அது கடுமையான நெஞ்சமா இருக்கு, மனமா இருக்கு, மரத்தை போல இருக்கு, இரும்பை போல இருக்கு, வைரத்தை போல கல் நெஞ்சனா இருக்கு. நாம சில நேரம் வீட்டில் திட்டுவோம், கல் நெஞ்சக்கார். அம்மா அப்பாவை சொல்லுவோம், அப்பா கல் நெஞ்சக்காரி அம்மாவை சொல்லுவார். ரெண்டு ஏதோ சொல்லுங்க, மாற்றி மாற்றி சொல்லிக்கணும். பாவம், 2 கல்ல இருந்துதான் வாழ்ந்துட்டு 40 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தா கூட என்ன சொல்லலாம், அம்மா என்னை நீ புரிஞ்சிக்கவே இல்லையே 70 வயசுல. அவரை இந்த அம்மா நீங்களும் தான் என்னை புரிஞ்சிக்கவே இல்லையே. முடிஞ்சாச்சு, ஒன்று புரியாத வாழ்ந்தாச்சு, நீ என்ன புரிஞ்சாயிட்டா புரியல. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல்
புரியாம வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. வாழ்க்கைன்னு என்ன என்பதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் சொல்றார். அறிவில்லாத அடியேனுக்கு அறிவு ஊட்டியது, அதை நினையாத நெஞ்சம் எத்தகையதுன்னு சொல்லி வருத்தப்படுறார். அவருடைய நெஞ்சத்தை சொல்றார், மனசை சொல்றார். அறிவில்லாம நான் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அறிவை கொடுத்தாய், ஆனா அந்த அறிவை நான் நினைச்சு அது படி இருக்கலையே, அப்படிப்பட்ட என்னுடைய மனது எப்படிப்பட்டதுன்னு வருந்துறார். நீ எனக்கு ஒரு சொல் உரைத்தனையே, அதை உண்ணி உருகேன் ஐயா சொல்றார். நீ எனக்கு என்னென்னோ சொல்லியிருக்கிற, கடைசி என்னை நிறைவுபடுத்தி நீ அந்த ஆத்மா என்று அழகா சொல்லி கொடுத்த. நான் அதுவா இருக்கனி செய்சித்திரம் மிக நின்றுருக்கான். ஆமா, அதெல்லாம் சொல்லி கொடுத்தியே. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்ற. ஞானிகள் எப்பொழுதும் பிரபஞ்சம் சம்பந்தமான நினைப்பொழிந்து இறைவனையே சிந்தித்து அந்த பிரம்மானந்தத்திலே நிறைந்து இருப்பார்களாம், அழுந்தி இருப்பர். ஆக இறைவனுடைய அந்த இறைஞானத்தை அடைதல் பொருட்டு இறைஞான விசாரத்திலே இருப்பர். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது, ஒரு அரை மணி நேரமாவது, ஒரு மணி நேரமாவது வாழ்க்கையில நம்முடைய கடமைகள்லாம் முடித்த நாம் அதில் நாம் இருக்க பழகணும். மறுபடியும் அதிலே போய் விழுந்துகிட்டு இருக்கக்கூடாது. இருக்கும் கடமைகள் இருக்கும், அல்லது நம்முடைய கடமையை பெறுவதற்கு சில பேர் முயற்சி பண்ணலாம். நாம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய பேரங்களோ பேத்திங்களோ பையனோ அல்லது மற்றவங்களோ நினைக்கலாம், தப்பு இல்லை, அவங்களுடைய கோணத்தை தப்பு இல்லை. ஆனாலும் கூட நாம் வந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோளை உணர்ந்து கொண்டு இந்த விஷயத்திற்காக நம்முடைய மனதிலே கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணணும். மனசில் இருக்கணும், அந்த அறிவு இருக்கணும். ஆனால் அறிவில்லாத மூடனாகிய நான் ஞானத்தை பெரும்படியும் அதை எடுத்து பேசும்படியும் ஆச்சாரிய திருக்கோலம் பூண்டு உபதேசித்து நீ அருளி இருக்கின்றாய். இறைவன் நமக்கு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சொல்றார். இறைவனும் குருவும் வேற வேற இல்லை, உருவத்தில் வேறையா இருக்கலாம், தத்துவ திருஷ்டியில் ஒண்ணுதான். ஈஸ்வர குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தியே. அந்த ஈஸ்வரனும் குருவும் வேற வேற இல்லை, ரெண்டு பேரும் தத்துவ திருஷ்டியில ஒண்ணுதான். நீயே அப்படி குருவாக வந்து எனக்கு அருள் உபதேசத்தை செய்திருக்கின்றாய். ஆனா இது எதை காட்டுச்சு சொல்லி சொன்னா, என்னிடத்துல நீ வைத்த அந்த கருணையை எனக்கு காட்டியது. எனக்கு வந்து அந்த சொன்னே சொல்லி சொன்ன. சாதாரணமா யாருக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லலையே, என்னை தேடி என்னைக்கு அந்த அருள் வார்த்தையை சொல்லி இருக்கிறியே, தத்துவமசி என்பதை எனக்கு உபதேசித்திருக்கிறியே. ஐயா நீ சொன்னதும் ஒரு சொல்லே, அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன்னு சொல்லி சொல்றார். அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழின்னு சொல்லி சொல்றார். என்னதான் அப்படி சொன்னார்? நீ என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மான்னு சொல்லி கொடுத்தாரு. நான் எப்போ பார்த்தா துக்க சொரூபியா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் அழிஞ்சு போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் வீணா போனேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் வெட்டி பையன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ தான் வந்து என்ன சொன்ன, நீ அப்படி இல்லைன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தியே. இது யார் சொன்னா? இல்லையா? அது என்னிடத்துல உங்களுக்கு இருந்த கருணையை தானே காட்டியது. ஆனா அதனை உண்ணி உருகேன்னு ஐயா சொல்ற. அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை புரிந்து எனக்கு சொன்ன அந்த நடைமுறையில் நான் இருக்கவில்லை, உண்ணி உருகேன்னு சொல்ற. அதுல நின்று நான் பழகலைன்னு சொல்ற. நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறோம், சத்சங்கத்தில் இருக்கிறோம், நிறைய நாள் இந்த விஷயங்களோட இருந்துகிட்டு இருக்குன்னா அதுல நிறைவா நம்ம பெற வேண்டியது என்ன தெரியுமா? அந்த சாஸ்திரத்தினுடைய தாற்பயமான சாரமான கருத்தை நான் மனதில் வாங்கி கொண்டு அந்த கருத்துல அப்படியே இருக்கிறதுக்கு பழகணும். ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்குரியது. அது ரொம்ப முக்கியம். என்ன விஷயங்கள் இருந்தாலும் அதுக்காக தான் வந்திருக்கிறோம். அது நல்லா ஞாபகம் இருக்கு. நாட்டமென்றேறு சர்க்குரு பாதத்தை நம்பு சொன்னார் பாருங்க. அவர் சொன்ன சர்க்குரு பாதத்தை நம்புன்னு அவர் சொன்ன அந்த கருத்துல நீ மனசுல வை, மனசுல அது இருக்கட்டும். அதனை உண்ணி உருகேன்னு ஐயா சொல்ற. அதுல இருக்கலன்னு சொல்றார். நீ இவ்வாறு செய்த கருணையை நினையாத அடியே நெஞ்சம் கடினமானது, கல் நெஞ்சம் சொல்றார். எனவே எனது நெஞ்சம் மர நெஞ்சோ, இரும்பு நெஞ்சோ, கல் நெஞ்சோ, கடைசியில் கோபம் வந்துடுது, மண்ணாங்கட்டி நெஞ்சோ சொல்ற. ஆமா, மண்ணாங்கட்டி நெஞ்சோ. அதை சொல்லிட்டு ஒன்று சொல்றார். நான் மற்றவங்களை சொல்லலை, மற்றவங்களை சொன்னா கோபம் வந்துடும். எனது நெஞ்சம் கருதித்தானே சொன்னார். நம்மளை திட்டிக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்றவங்களை திட்டினா என்ன ஆகுன்னா அடிதான் கிடைக்கும். இந்த பாடலுடைய கருத்து என்ன? என் மனமாகிய எண்ணங்கள் ஒழியாத நிலையிலும் அறிவிலியாகி நான் ஞானம் குறித்து பேச
உன் மனம் மகிழ்ந்து ஒரு சொல்லை உபதேசம் செய்தாய். அந்த ஒரு சொல் என்ன? சும்மா இரு சொல்லற என்றலுமே. என்னை சும்மா இருத்தின்னு சொல்றார் ஒரு இடத்துல. சும்மா இரு என்றலுமே சொல்றார். சும்மா இரு என்று எத்தனை முறை நீ சொல்லியிருக்க. சும்மா இருக்க சுகமுதயமாகுமே இம்மாயா லோகமணி ஏனடா. சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லியும் கேட்டு மறிவின்றியே. பெம்மான் மொழியையும் தப்பி பேதமையால் வெம்மாய காட்டில் அலைந்தேன் அந்தோ என் விதிவசமே. இது யார் சொன்ன பாட்டு? அப்பா. என் விதிவசம் நான் சொல்ல, என் விதியான்னு நினைக்கிறேன், என் விதிவசமேன்னு சொல்றார். மௌனியாக எனக்கு சொல்லி இருக்கிற, அது எனக்கு இருந்தும் கூட நான் அப்படி சுத்தரனே சொல்றார். ஆக அறிவெளியாக நான் ஞானம் குறித்து பேச உன் மனம் மகிழ்ந்து ஒரு சொல்லால் உபதேசம் செய்தாயே. அதனை நினைந்து ஐயனே உருகாதிருந்தேனே. அந்த மனம் குறித்து நினைத்து பார்க்கும் பொழுது அது வலிய மனமோ, இரக்கம் சிறிதும் இல்லாத மரக்கட்டையால் ஆன மனமோ, இரும்பால் ஆன மனமோ, வைரத்தால் ஆன மனமோ, கல்லால் ஆன மனமோ, அல்லது மண்ணாங்கட்டியால் ஆன மனமோ அப்படின்னு என்ன தெரியவில்லையே சொல்லி நிறைவு செய்கின்றார். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.